கடைகளில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்டான அல்வா வீட்டிலையே கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் மிதமான தீயிலேயே வச்சு கோதுமை மாவை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். மாவு கலர் மாறாமல் மிதமான தீயிலேயே வறுத்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த ஒரு சின்ன கிண்ணத்தில் மாவு அளந்திருக்கேன். நீங்கள் எந்த கிண்ணத்தில் அளக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற அளவுகளும் அதிலேயே அளந்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா மணக்கிற அளவு வறுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வாசனை வர அளவு வறுத்தாச்சு. இப்போ இதை நாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நாம் இதிலையே தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வறுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு நாம் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு வந்துடலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற மாவு கூட மொத்தமாக தண்ணியை சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 வாட்டியாக பிரித்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாம் தண்ணி சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் நாம் அல்வா செஞ்சோன்னா டேஸ்ட்டும் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். நாம் பயம் இல்லாமல் ஹெல்த்தியாக வீட்டிலையே சாப்பிட்டுக்கலாம். இந்த மெத்தடில் யாருனாலும் அல்வா செய்யலாம். கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. இந்த மாதிரி அல்வா செய்யும்போது நாம் மொத்தமே 1/2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் வீட்டில் செஞ்சோன்னு யாராலையுமே நம்ப முடியாது. கண்டிப்பாக கடையில் வாங்கின மாதிரியே அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நாம் கோதுமை மாவை வறுத்துட்டு வெந்நீர் சேர்த்து கலந்து அப்புறமா ஹல்வா செய்கிறதுனால நமக்கு மாவு பச்சை வாசனை இல்லாமல் பெர்ஃபெக்டாக கடையில் உள்ள ஹல்வா டேஸ்ட்டே கிடைக்கும். மாவு வறுக்கிற விதமாக இருக்கட்டும், இந்த மாதிரி கரைக்கும் போது கட்டிகள் இல்லாமல் கரைக்கிற விதமாக இருக்கட்டும், தண்ணி அளவு எல்லாமே நான் சொல்கிற விதத்தில் செஞ்சிங்கன்னா பெர்ஃபெக்டான அல்வா எல்லாருமே செய்ய முடியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நாம் மொத்தமாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். மாவு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக கலந்ததுக்கு அப்புறமா இது கொஞ்சம் சூடாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நாம் தேவையான அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். நாம் எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்து அதை நாம் கோதுமை அல்வா கிண்டும் போது சேர்க்குறதுக்கு வச்சுக்கலாம். 1/2 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்து அதை தனியாக ஒரு சட்டியில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் மூடி வச்சுருக்கிற மாவை ஓப்பன் பண்ணி அதை நல்லா திரும்ப ஒருக்க விஸ்க் வச்சு கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா திரும்ப ஒருக்க கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கலாம். நாம் கரைச்சி வச்சுருக்கிற மாவை பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிதமான தீயிலேயே கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மாவு நமக்கு அந்த சட்டியில் ஒட்டிகிட்ருக்கோம். அதில் லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சட்டியில் ஒட்டியிருக்கிற மாவு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக லைட்டாக மட்டும் தான் சேர்க்குறோம். மற்றபடி நாம் அந்த 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கதே கரெக்டாக தான் இருக்கும். இப்போது இந்த மாவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நாம் எடுத்துருக்கிற பாத்திரத்தை பொறுத்து நாம் லோ டு ஹை ஃப்ளேம் வரைக்கும் வச்சு வேக வச்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் நேரம் மாவு நல்லா வேக தண்டியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வேக வைக்கணும். இந்த மாவு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து கொஞ்சம் திக்காகி வரும். இப்போவே நல்லா திக்காக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். நாம் இதுக்கு தேவையான அளவு சீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் எடுத்து வச்ச 1/2 கப் சுகரை ஒரு பேனில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த சுகர் நல்லா நமக்கு ப்ரௌன் கலராக ஆக தண்டியும் இதை அடுப்புலேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். லைட்டாக அப்பப்போ மட்டும் ஃபஸ்ட்டு கிண்டி விடணும். இன்னொரு அடுப்பில் இருக்கிற மாவும் நமக்கு
கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, அதனால் அடி பிடிக்க வாய்ப்பில்லை. நாம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். அதையும் அப்பப்போ நாம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த சீனி பாகவும் வந்து நாம் கரெக்டாக இந்த டைமில் தான் ரெடி பண்ண முடியும். அது வந்து முன்னக்கட்டியே ரெடி பண்ணி வச்சோன்னா அது நிறையா அப்படியே அந்த சட்டியிலே ஒட்டிக்கிடும். கரெக்டாக செய்கிற நேரம் தான் அதையும் ரெடி பண்ணி உள்ளே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ரெண்டுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறதுனால ரெண்டையுமே பார்த்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது எதுக்காக நாம் அந்த சீனி பாகு ப்ரௌன் கலராக ஆக வச்சு எடுக்கிறோன்னா, நாம் ஃபுட் கலர் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நமக்கு அந்த கடையில் கிடைக்கிற அல்வா மாதிரி கலர், டேஸ்ட்டு எல்லாமே கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி செஞ்சு சேர்த்தோன்னா தான் நமக்கு பெர்ஃபெக்டாக அந்த டேஸ்ட்டு, கலர் எல்லாமே கிடைக்கும். அதனால தான் நாம் தனியாக 1/2 கப் சுகரை கரைச்சி அது ப்ரௌன் கலராக ஆக தண்டியும் காய்ச்சி எடுக்கிறோம். சுகர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக தண்டியும் நாம் ரொம்ப கலந்து விடணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். அதே மாதிரி கோதுமை மாவையுமே நாம் அந்த சைடு அடுப்பில் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்பப்போ சுகர் பாருங்கள் மெல்ல மெல்ல கரைஞ்சி இந்த மாதிரி பபுளாக வரும். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் நாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிற 2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் ஒயிட் சுகரை சேர்க்கணும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நாம் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம், அதுக்கு 2 கப் ஒயிட் சுகர் இப்போது இந்த மாவோடு சேர்த்துருக்கோம். 1/2 கப் ஒயிட் சுகர் தனியாக எடுத்து அதை பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மொத்தமாக 1 கப் கோதுமை மாவுக்கு 2.5 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்திருக்கோம். ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும், பயந்துடாதீங்க. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வரும். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறத நாம் கொஞ்சம் கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சுகர் நமக்கு கொஞ்சம் அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி லைட்டாக ப்ரௌன் கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நாம் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். நாம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை பாகு வந்து ரொம்ப தீஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கசப்பு சுவை வந்துடும், அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அந்த சைடு நாம் அடுப்பில் கோதுமை மாவோட சுகர் சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் இப்போ தண்ணியாக தான் இருக்கும். அதை லைட்டாக மட்டும் அப்பப்போ கலந்தால் போதும். இப்போ இதை நல்லா நாம் கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆக ஆரம்பிக்கும் போதே நாம் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் லைட் திக்காக நல்லா ப்ரௌனாக மாறி வரும். இப்போ பாருங்கள் நாம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திக்கான கலராக ஒரு தேன் கலர் மாதிரி கிடச்சதுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவை லைட்டாக கலந்து விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகுவை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் இதை சேர்க்க சேர்க்க தான் நமக்கு அந்த அல்வாவோட கலரே கரெக்டான கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உடனே நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த சட்டியில் வந்து இது கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும், அதனால் இதிலேருந்து கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து போட்டு அதை எல்லாத்தையும் நல்லா வலித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இனிமேல் நாம் யூஸ் பண்ணுற சட்டியை பொறுத்து லோ டு ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நாம் இது வரைக்கும் நெய் சேர்க்கவே இல்லை. இப்போ நாம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் எல்லாம் உள்ளே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா திரும்ப தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நாம் செய்யும்போது நம்ம ரொம்ப ஃபஸ்ட்டே நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு மட்டும் நெய்யை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நாம் நல்லா திக்காகி வரத்தண்டியும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா இன்னும் இந்த மாதிரி கொதித்து திக்காகி வரும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். கோதுமை மாவு வச்சு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலையே நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாகிடும். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. வீட்லேயும் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் இந்த அல்வாவில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்து
கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிராத மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை எடுத்து நாம் ரெடி பண்ணிகிட்ருக்க அல்வாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கிட்டத்தட்ட அல்வா பக்குவம் கரெக்டாக வந்துருச்சு. இந்த மெத்தடில் நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கு மாவு பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் சூப்பராக பெர்ஃபெக்டான அல்வா கடையில் சாப்பிட்ட அல்வா மாதிரியே கிடைக்கும். நெய் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4-5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ஓரங்கள்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அல்வா கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இந்த அளவு வந்ததுக்கப்புறமா நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பக்குவம் நமக்கு இந்த மாதிரி பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், எடுத்து இந்த மாதிரி வைக்கும்போது எந்த மாதிரி இருக்குன்னு. அல்வா பக்குவம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு வீட்டிலையே ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஹல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.